ஒரு நாட்டில் இருந்த மன்னன் மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிய விரும்பினான். அதனால் ஒரு நாள் 2 ரொட்டி துண்டுகளுக்குள் விலை உயர்ந்த வைரக் கற்களை ஒரு ரொட்டியில் மட்டும் பதுக்கி வைத்து ஒரு ரொட்டியை கண்ணியமான மனிதருக்கும் மற்றொன்றை ஒரு பிச்சைக்காரனுக்கும் கொடுக்குமாறு பணியாளனுக்கு உத்தரவிட்டான். அந்த பணியாளர் சாமியார் போல வேடமிட்டிருந்த ஒரு போலிச் சாமியாருக்கு வைரக்கற்கள் இருந்த ரொட்டியையும் உண்மையான ஒரு பிச்சைக்காரனுக்கு சாதாரண ரொட்டியையும் கொடுத்தான். ஆனால் சாமியார் போல தோற்றமளித்த அந்த மனிதன் தன் ரொட்டி கனமாக இருந்ததால் வேகாத ரொட்டி என்று நினைத்து அருகிலிருந்த பிச்சைக்காரனிடம் ரொட்டிகளை மாற்றிக்கொள்ளச் சொன்னான். மன்னன் இதை கவனித்து இருவரையும் பின்தொடர ஆட்களை வைத்தான். பின்னர்தான் தெரிந்தது, அந்த சாமியார் போல தோற்றமளித்தவன் ஒரு போலியானவன் என்று. பிச்சைக்காரன் தனது மனைவியுடன் ரொட்டியை உடைத்தபோது அதில் வைரக்கற்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அதை தானே வைத்துக் கொள்ளாமல் மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தன் மனைவியிடம் கூறினான். அந்த பிச்சைக்காரனின் உயர்ந்த உள்ளத்தைக் கண்ட மன்னன் அவனை அரண்மனைக்கு அழைத்து வைரக்கற்களையும் பல பரிசுகளையும் வழங்கினான். அதன் மூலம் அந்த நேர்மையான பிச்சைக்காரன் சந்தோஷமாகவும் மரியாதையுடனும் வாழ்ந்தான். நேர்மையை கைவிடாதவன் வாழ்க்கையின் கடைசி பக்கத்தில் வெற்றியாளனாகவே இருப்பான்.